லேட்டஸ்டாக நடந்த கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸ்ல வந்து கூகுள் நிறுவனம் வந்து கூகுள் பாட் அப்படிங்கிற ஒரு ஏஐ சர்வீஸை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சர்வீஸ் வந்து ChatGPTக்கு போட்டியாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஏஐ டூல் மூலமாக கோட் ஜென்ரேஷன் பண்ணலாம், டிபக்கிங் பண்ணலாம், அதுபோக கோட் எக்ஸ்பிளைன் பண்றது பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். ஏற்கனவே ChatGPT உள்ள ஃபீச்சர்ஸ் போல பல விதமான ஃபீச்சர்ஸும் இதில் ஆட் பண்ணதாக சொல்லப்படுது. இப்போதைக்கு 180 கண்ட்ரீஸ்ல வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 40க்கும் அதிகமான லாங்குவேஜ் சப்போர்ட்னு சொல்றாங்க. ஹிந்தியிலையும் வந்து குடியில் வரும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த கூகுள் பாட் வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் வந்து இந்த கூகுள் பாட் வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர்ல, அதாவது பிசியில் வந்து வச்சு ஆக்சஸ் பண்ணி காட்ட போறேன். இதே ப்ரொசீஜர் தான் ஸ்மார்ட் ஃபோனுக்கும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்லேயும் டேரக்டாக நீங்கள் இதே மாதிரி ஆக்சஸ் பண்ணாலே வந்து பாட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த கூகுள் பாடை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு கூகுள் பாட்னு சொல்லி டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா bard.google.com அப்படிங்கிற அந்த URL வந்து நீங்கள் டைப் பண்ணணும். URLோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிடலாம். ஏற்கனவே உங்கள் பிசி ப்ரௌசரில் வந்து உங்கள் கூகுளோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி சேர்ந்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைனா வந்து கூகுளோட லாகின் கேட்கும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து டாப்பில் பார்க்குற மாதிரி என்னோட கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து எந்த விதமான கொரி எதுவுமே கேட்கல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் பாட்டால் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு லைட்டாக வந்து ஒரு ஸ்லைடு மாதிரியாக காட்டிட்டு இருக்கேன். கீழே வந்து ட்ரை பாட் அப்படிங்கிற ஒரு குட்டி ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். அதில் வந்து கீழே ஐ அக்ரி அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து கூகுள் பாட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சர்வீஸ். இப்போதைக்கு வந்து எல்லா விதமான ரிசல்ட்டும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத வந்து முதலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுளோட பாட் வந்து உங்களோட ஃபீட்பேக் மூலமாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சராக தான் வெளியிட்டிருக்காங்க. கடைசியில் வந்து ஒருவேளை இமெயில் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை டிக் பண்ணுங்க, இல்லைனா வந்து டேட்டா க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளோட அந்த பாட் இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ChatGPT மாதிரி தான் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பண்ண ஆக்டிவிட்டீஸ், அது போக FAQs, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைட் கார்னர்ல நீங்க பார்க்குற மாதிரி யூஸ் டார்க் மோட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா டார்க் மோட்ல வந்து எனேபிள் ஆகும். அதாவது உங்களுக்கு டார்க் மோட் வேணா டார்க் மோட், இல்லை லைட் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இந்த பட்டன் கிளிக் பண்ணாலே போதும். அது போக மைக்ரோஃபோன் ஃபீச்சரும் இருக்குது. அதாவது வாய்ஸ் மூலமாக கூட நீங்கள் வந்து இன்புட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் இதில் வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து டேரெக்டாக நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். அதாவது டெக் இன் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை வந்து டேரெக்டாக டைப் பண்ணுறேன். ஸோ அது வந்து கண்டுபிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியாக வந்து டெக் இன் தமிழ் வந்து யூடியூப் சேனலுங்கிறத காட்டிடுச்சு. ஆனால் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டியிருக்கு. ஸோ டேட்டா வந்து கொஞ்சம் சில இது கரெக்டாக இருக்குது, ஸோ சில இது தப்பாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர், அதனால் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. ChatGPTலையும் இதே மாதிரி தான் பிரச்சனை இருந்துச்சு, அதே மாதிரி தான் காட்டுது. ஸோ அது போக ரிசல்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப் பட்டன் கொடுங்க, தப்பாக இருந்தால் டவுன் பட்டன் கொடுத்து ஃபீட்பேக் கொடுக்கலாம். இது போக இதை வந்து நீங்கள் டேட்டா கூகுள் பண்ணி வந்து அதில் வந்து வேறு ஏதாவது ரிலேட்டட் கொரிஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சர்ச் பண்ணலாம், பாட்டம் சைடில் பார்க்குற மாதிரி. மேலும் வந்து நீங்கள் இந்த 3 பட்டன் டாட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒருவேளை கோடாக இருந்துச்சுன்னா காப்பி பண்ணலாம். அது போக வந்து நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கூட ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் அதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது மாதிரி பல விதமான ஆப்ஷனும் இருக்குது. இப்போ வந்து அடுத்தபடியாக நான் வந்து ஒரு கோடை வந்து டைப் பண்ணுறேன். இந்த கோடு, அதாவது என்னோட ஜாவா கோடில் வந்து நான் வேணுகொண்டே வந்து இந்த பிரிண்ட் எல்என் அப்படிங்கிற இடத்த வந்து டெலீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த கோடில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வழக்கமாக வந்து கிளிக் பண்ண உடனே கீழே வந்து உடனே வந்து ஆன்சர் ஜென்ரேட் ஆகிட்டு ChatGPT மாதிரி ரொம்ப லேட் ஆகலை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து டேரெக்டாக இந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணதுக்கான ரிசல்ட் காட்டிடுச்சு. ஸோ இது வந்து அது அவுட்புட் காட்டிடுச்சு. ஆனால் வந்து நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். அந்த தப்பை வந்து இது மென்ஷன் பண்ணி காட்டவே இல்லை. ஸோ நான் அது முதல்ல எரரோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ள கொரியில் நான் மறுபடியும் வந்து நான் வந்து டைப் பண்ண ப்ரோக்ராமில் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் டேரெக்டாக டைப் பண்ண பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆன்சர்ஸில் வந்து என்ன மிஸ்டேக் நான் விட்டுருக்கேன், அதாவது கோடில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத காட்டி அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி டைப் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுச்சு. ஸோ கூகுளோட பாட் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. அதாவது ஆன்சர்ஸ் வந்து டேரெக்டாக சொல்லிடுச்சு. நம்ம மிஸ்டேக் விட்டாலும் அதுக்கான ஆன்சர் வந்து அது காட்டுது. அது போக எந்த சோர்ஸ்லேருந்து அந்த ப்ரோக்ராமில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பாட்டம் சைடில் காட்டுது. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். டேரெக்டாக ப்ரோக்ராமை காப்பி பண்ணுறதுக்கு லிங்க் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதோட சோர்ஸும் கொடுக்கறது வந்து நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னு சொல்லுவேன். இப்போ அடுத்தபடியாக லெட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ லெட்டர் வந்து ஒன்று எழுதி கேட்போம். அதாவது நம்மளோட ஃப்ரெண்டோட வெட்டிங்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணி கேட்குறேன். நான் கேட்ட உடனே இன்ஸ்டன்ட்டாக அது ரெஸ்பான்சிவ்னஸ் கிடச்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து டேட், பிளேஸ், அது போக அவங்க நேம் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற எல்லா விஷயங்களும் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு சொல்லிச்சு. டேரெக்டாக அது மூலமாக நமக்கு எந்த ஒரு லெட்டரும் வந்து டிராஃப்ட் பண்ணலாம். இதே மாதிரி எந்த ஒரு லெட்டரும் வந்து நமக்கு வந்து ChatGPTயில் கேட்ட மாதிரி இந்த கூகுள் பாட்லேயும் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. மேலும் கூகுள் பாடுக்கு கூடிய விரைவில் வந்து இமேஜ் கிரியேஷன் ப்ராசஸும் வர இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து நான் இமேஜ் கிரியேஷன் ப்ராசஸ்க்காக ஒரு கொரி வந்து டைப் பண்ணால் வந்து இப்போதைக்கு வந்து லெட்டரில் தான் அவுட்கம் வருது. மேலும் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அது போக அந்த டிராஃப்ட் பிடிக்கலனா கூட நம்ம மாற்றுறதுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அதாவது 3 வகையான டிராஃப்ட் வந்து அவுட்கமாக காட்டியிருக்கு. ஸோ அதில் கொடுத்த டிராஃப்ட் உங்களுக்கு பிடிக்கலனா அடுத்த டிராஃப்டையும் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரியான பலவிதமான ஆப்ஷன்ஸும் உள்ள இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க. ஒருவேளை ரிசல்ட்டை வந்து ரீஃபைன் பண்ணணும்னு கேட்டால் கூட வந்து கீழே கண்டினியூஸாக டைப் பண்ணுற பட்சத்தில் அதை ரீஃபைனும் பண்ணி கொடுக்கும். மேலும் இந்த கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸில் வந்து இந்த கூகுள் பாட்ல வந்து பல விதமான விஷயங்கள் கூகுள் நிறுவனம் செஞ்சு காட்டியிருந்தாங்க. அதை இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.
கூகுள் வந்து Adobe firefly அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் ஒண்ணு கொண்டு வர போல சொல்றாங்க. அதுவும் Adobe கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம வந்து Gbardல வந்து ஏதாவது ஒரு பிக்சர் வந்து கிரியேட் பண்ற சொல்லி நம்ம டைப் பண்றோம்னா, அந்த பிக்சர வந்து ஆட்டோமேட்டிக்கா தானாலே ஏஐ மூலமா கிரியேட் பண்ணிருது. அதாவது நம்ம என்டர் பண்ண டெக்ஸ்ட்க்கு ஏத்தாப்புல ஆர்டிஃபிஷியலாக வந்து இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட்டோட Bing அப்படிங்கிற சர்ச் இன்ஜின்ல வந்து இந்த ஃபீச்சர் இருக்கு. இப்போ வந்து கூகுளும் வந்து இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வரதா இருக்காங்க. இது கூடிய விரைவில் வரதா இருக்கு. மேலும் கூகுள் பாட்ல வந்து 20க்கும் அதிகமான ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல நம்ம கொஸ்டின் கேட்கலாம், டிபக்கிங் பண்ணலாம், பல விதமான விஷயங்கள் செய்யலாம் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பைத்தான் கோடு வந்து கிரியேட் பண்ண சொல்லலாம். அதாவது ஸ்காலர் மேட் அப்படிங்கிற மூவ் வந்து செஸ்ல வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ப்ரோகிராமிங் வந்து கேட்கறாங்க. ஸோ அப்படி கேட்ட உடனே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து கோடுக்கான ஆன்சர் கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோடோட சோர்ஸ் காட்டுறது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அதுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பதில் சொல்லுது. மேலும் வந்து இந்த கோடை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு 3 விதமான ஆன்சராக தனி 3 கோடை கொடுக்குது. உடனே இந்த 3 கோடையும் வந்து ஒரே ஆன்சரில் கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டாலும் அதுக்கும் வந்து பதில் தருது. இதே மாதிரியாக கூகுள் பாட்ல வந்து எந்த விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருந்தாலும் சரி, நமக்கு மல்டிபிள் ப்ரோக்ராமிங் இன்ஹெரிட் பண்ணி கூட ப்ரோக்ராமிங்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். மேலும் ஒருவேளை நீங்க கேட்குற ஆன்சர்ஸ் வந்து ஒரு லெட்டரா இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்க கேட்குற லெட்டரை வந்து அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு லீவ் லெட்டர் கேட்டேன். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் லெட்டர் நீங்க பார்க்குறீங்க. இந்த லெட்டரை வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணேன்னா அதை வந்து டேரெக்டாக ஜிமெயிலில் வந்து நான் வந்து இமெயிலாக கம்போஸ் பண்ணலாம். அது போக கூகுள் டாக்குமெண்ட்லேயே வந்து சேவ் பண்ணலாம். இது போக வழக்கமான காப்பி ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. இது போய் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கூகுள் பாட்டுக்குள்ள வந்து பல விதமான டூல்ஸ் வர இருக்கு. அதில் ஒரு டூல் வந்து இமேஜ் வச்சு யூஸ் பண்ணுற டூல். ஸோ இமேஜ் வந்து கிரியேஷன் மட்டும் இல்லாமல் வந்து இமேஜ் வச்சு பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து அதாவது நியூ ஆர்லன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடங்கள் என்னெல்லாம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கொஸ்டினாக கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு காட்டுறது மட்டும் இல்லாமல் சைடில் அதோட இமேஜஸும் காட்டுது. அதாவது இமேஜோட சேர்த்து டிஸ்கிரிப்ஷன் வந்து காட்டுது. இதே மாதிரியாக வந்து கூகுள் பாட்டில் வந்து இமேஜ் வச்சு சர்வீஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இது போக வந்து கூகுள் லென்ஸோட இன்டகிரேஷன் உள்ள கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த இமேஜுக்கு ஏதாவது கேப்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டாகோட இமேஜ் வந்து அப்லோட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுள் பாடோட அந்த சர்வீஸ் வந்து நீங்க வந்து என்ன யார் குட் பை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்குது. அது மட்டும் இல்லாமல் பல விதமான விஷயங்களும் அடிஷனல் ஆப்ஷனாக வந்து கேப்ஷன்ஸ் வந்து கொடுக்குது. மேலும் இமேஜஸ்ல மட்டும் இல்லாமல் ஒருவேளை நான் வந்து +2 படிச்சுட்டு இருக்கேன், அடுத்ததாக என்ன காலேஜில் நான் சேர்றது அப்படிங்கிற குழப்பம் எனக்கு இருந்துச்சு, அதுக்கான பதிலும் வந்து கூகுள் பாட் கொடுக்கும்னு சொல்றாங்க. நான் காலேஜ் சேரணும்னு ஆசைப்படுறேன், இருந்தாலும் எனக்கு கேமிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு ஐடியா சொல்லுது. அதாவது நீங்க வந்து கேமிங் அனிமேஷன் கோர்ஸ் வந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ அடுத்தபடியாக வந்து இந்த ஊர்ல என்னெல்லாம் காலேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா நான் வந்து இந்த காலேஜஸ் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணி காட்டுது. மேலும் வந்து இந்த காலேஜ் லொகேஷன் கேட்டாலும் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுது. ஸோ இப்போ நமக்கு வந்து மேப் வியூ வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து ஷோ அஸ் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி காட்டின எல்லா விதமான காலேஜ் லிஸ்ட்டையும் வந்து ஒரு டேபிளில் காட்ட ஆரம்பிச்சிருந்துங்க. இது போக வந்து நான் அந்த டேபிளுக்கு அடிஷனலாக ரோ காலமும் ஆட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அது வந்து பப்ளிக் காலேஜா பிரைவேட் காலேஜா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. கேட்ட உடனே அதையும் வந்து ஒரு காலம் ஒன்று ஆட் பண்ணி அது வந்து பப்ளிக் காலேஜா பிரைவேட் காலேஜா அப்படிங்கிறது காட்ட ஆரம்பிச்சது. ஏற்கனவே கிரியேட் பண்ணாச்சு அந்த டேபிளில். ஸோ இதே மாதிரியாக வந்து பல விதமான ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் பாட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இமேஜஸ் சப்போர்ட் டேபிள் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சரில் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கூகுள் பாட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கூகுள் பாட் சர்வீஸை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பயணிச்சா மறக்காம லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பல விதமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிருங்க. இது போக கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸ்ல மேலும் பல விதமான விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க அதையும் நம்ம சேனலில் வீடியோ வர இருக்கு. அதனால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நானும் டெக் இந்த முழுக்காக மற்றொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.